நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் வணக்கம். இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம், பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க். தினம்தோறும் திருப்பாவை நாளும் உங்களை தேடி வருகிறது. பாவையின் பாட்டால் மாயனின் புகழை போற்றி வருகிறது. அதன் இசையால் நமது இல்லங்களில் மார்கழி வைபவம் மகத்தாய் நிகழ்கிறது. இன்றும் இனிதாய் தொடர்கிறது. ஸ்ரீனிவாசனின் மகள் பெரியாழ்வாரின் மகளை பற்றி பேச வருகிறார். திருப்பாவை பற்றி ஒரு பாவை பேசுவதுதானே பொருத்தம். 30 தப்பாமல் பகுதியில் முதலாய் பெண்மணி, தமிழின் மணி தாமல் பெருந்தேவி அவர்கள் தருகிறார் தத்துவத்தை தேனாய் தெள்ளத் தெளிவாய். மார்கழி வைபவமாம் 30 தப்பாமல் என்ற நிகழ்ச்சி மூலமாக இன்றைய தினம் நாம் ஆண்டாளையும் கோபாலனையும் இணைத்து அனுபவிக்கப் போகிறோம். கோபாலன் என்ற கண்ணனிடத்திலே சிறுவயது முதலே மிகவும் ஆழங்கால் பட்டு தகப்பனாரான விஷ்ணு சித்தரிடத்திலே கண்ணனுடைய வைபவங்களை கேட்டு கேட்டு தான் அந்த கண்ணனையே நாயகனாக அடைய வேண்டும் என்று அந்த கோபாலனிடத்திலே ஏஷ நாராயண ஸ்ரீமானு க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபரியங்க முஸ்ருஜ்ய ஆகதோ மதுராபுரிம், பார்க்கடலில் பையத்துயின்ற பரமனாக நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று முதல் பாசுரத்திலே பார்க்கடலில் பையத்துயின்ற பரமனான எம்பெருமானே கோபாலனாக, ஓங்கி உலகளந்த உத்தமனான எம்பெருமானே கோபாலனாக மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனாக அவதரித்தான் என்று கோபாலனுடைய ஒரு நிலைகளை 5 பாசுரங்களிலே தான் அழகாக ஆண்டாள் அனுபவித்திருக்கிறாள். விக்யாதே மதுராபுரே கிலபவத் சாநித்ய புண்ணியோத்தரே
சுவாமி கிருஷ்ணனாக கோபாலன் என்ற பெயரோடு கீழே இறங்கியது எதற்காக? கோசம்ரக்ஷணத்திற்காக. தான் கோபாலன் என்ற பெயரோடு கூட கோக்களை ரட்சிக்க வேண்டும். ஆண்டாளுடைய திருநாமத்திலே கோதா, அதாவது பூமி பிராட்டியினுடைய அம்சம். பகவான் எப்படிப்பட்டவர்? கோபாலன், பூமியை ரட்சிப்பவர். அதனால் தான் பூமாதேவியாக கோதா பிராட்டியாக அந்த கோபாலனையே அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவள். கோக்களை ரட்சித்தவர் என்ற காரணத்தாலே பல இடங்களிலே திருப்பாவையிலே வாங்க குடம் நிறைக்க வள்ளல் பெரும்பசுக்கள், கற்று கறவை கனங்கள் பலகறந்து, கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. அதாவது தாம் பலவிதமான கறவைகளோடு கூட பகவான் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். அழகான பாசுரம். அதாவது கோகுலத்திலே கோபாலனாக எம்பெருமான் இருந்ததனாலே அங்கே ஒரு கறவை கூட கன்றுகள் இல்லாத கறவையே கிடையாது. சுவாமி அவதாரம் செய்யும் பொழுது தேவதைகள் எல்லாரும் பகவானிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். ராமாவதாரத்திலே எங்கள் எல்லோரையும் கிஷ்கிந்தையிலே வானரர்களாக வந்து இருக்கச் சொன்னீர்களே, அதேபோல் இந்த கிருஷ்ணாவதாரத்திலே நாங்கள் எங்கு வானரர்களாக இருக்க வேண்டும் என்று சுவாமி சொன்னார். ராமாவதாரத்திலே வானரர்களாக கஷ்டப்பட்டீர்கள் என்றால் இந்த அவதாரத்திலேயும் வானரர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மத் சேவார்த்தமிதி த்வதீய ஜகதம், நீங்கள் என்னென்ன ரூபத்திலே எனக்கு சேவை செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்களோ அந்தந்த ரூபத்திலே கறவைகளாகவும் கன்றுகுட்டிகளாகவும் கோபர்களாகவும் கோபிகாஸ்திரிகளாகவும் பிருந்தாவனத்திலே செடி கொடிகளாகவும் எனக்கு சேவை செய்யலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு அவதாரம் இந்த கிருஷ்ணாவதாரம் என்று சொன்ன அடுத்த க்ஷணம் நந்தகோகுலத்திலே சுவாமி வளரப்போகுவதனால் நந்தகோபர் பார்க்கிறார். திடீரென அங்கே ஆயிரக்கணக்கான பசு கூட்டங்கள், கறவைகள், ஒரு பசு கூட கன்றுகுட்டி இல்லாத கறவைகளே இல்லை. அதனால தான் ஆண்டாள் கற்று கறவை கனங்கள் பலகறந்து, கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி, பகவானுடைய கோபாலனுடைய ஒரு அனுகிரகத்தாலே அங்கே பசுக்கள் பாலை சொரிந்து கொண்டிருக்கின்றன. அதாவது தன்ய தன்யமிதி என்றார் நாராயணியத்திலே நாராயண பட்டதிரி சொல்லும் பொழுது நிர்விகார பசு பக்ஷி மண்டலம் என்று சொன்னார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவானுடைய வேணுகானத்தை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைத்தது என்றால் அங்கே கறவைகளுக்கு கூட கிடைத்தது. கறவைகள் செவியாட்ட இல்லாவே என்றார் ஆழ்வார். காதை கூட ஆட்டாமல் அந்த வேணுகானத்தை அழகாக ரசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். கோவர்தனகிரியை பகவான் குடையெடுத்து நின்ற பொழுது குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்றாலே ஆண்டாள். அப்பொழுது ஒரு கையாலே அந்த குடையாக கோவர்தனகிரியை தூக்கி பிடித்துக்கொண்டு இன்னொரு கையாலே சுவாமி என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால் அங்க இருக்கக்கூடிய கறவைகளை அழகாக தான் பாசத்தோடு தடவி கொடுத்து கொண்டு இருந்தாராம். கறவைகள் பயப்படக்கூடாது என்று. அப்படிப்பட்ட கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், கூடவே கோபாலனான உன்னுடைய வேணுகானமும் சேர்ந்து உண்போம் என்று கோபாலனாக பலவிதமான பாசுரங்களிலே ஸ்நேக ஸ்னுதஸ்துவாம் நுதவிப்பயோபிகி கோவிந்த நாமாங்கிதம் அபியசிஞ்சன்னு எந்த பசுக்கள் தன்னுடைய நன்றியை காட்டுவதற்காக காமதேனு மூலமாக பாலை சொரிந்து கிருஷ்ணாவதாரத்திலே கோபாலனான எம்பெருமானுக்கு கோவிந்த பட்டாபிஷேகத்தை நடத்தியாயிற்றோ அப்படிப்பட்ட கோவிந்தனான எம்பெருமானை கோபாலனாக ஆண்டாள் அனுபவித்த பல பாசுரங்கள் இருக்கிறதே, அதனுடைய ஒரு மதுரம், அதனுடைய ஒரு இனிமை 30 தப்பாமல் நிகழ்ச்சியில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைந்தோமென்றோ. கோவில்கள் நிறைந்த ஊர் கும்பகோணம். அதனால்தான் பல இல்லங்கள் பாரம்பரியத்தின் தடங்களாய் நம் உள்ளத்தில் தடம் பதித்து வருகின்றன. அத்தகைய பழமையான வீடுகள் நமது கலாச்சாரத்தின் கூடங்கள். பாரம்பரியம் பகுதியில் அடுத்து வருகிறது. இந்த வீட்டினுடைய வயது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? 75 வருஷம் இருக்கலாம். நிறையா கல்யாணம் நடந்திருக்கு சார் இங்கே. சரி. என்னோட கல்யாணத்தில் ஆரம்பித்து 2வது பையன் கல்யாணம் வெளியே செஞ்சு பேரன் பேத்துக்கள் எல்லாமே இங்கே தான் நடந்திருக்கு.
இந்த பழமையை அப்படி நீங்கள் ரொம்ப பாதுகாத்து வர்றது பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு வியப்பாக இருக்குது. நன்றி நன்றி. பல வீடுகளை நாங்கள் மயிலாப்பூரில் பார்த்தோம். நாங்கள் ரொம்பவும் பழமை வாய்ந்த வீடுகள் அது. இது வந்து 80-100 வருடங்களுக்கு மேலாக கட்டின வீடுகள் இருக்குது. இந்த வீடு ரொம்ப பழமை வாய்ந்த வீடாக இருக்குது. எப்போ கட்டினது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? 1920s கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. பழைய பாரம்பரிய வீட்டில் இருக்கோன்ற ஒரு பெருமையே முதல்ல. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் என் பொண்களுக்கு பேரன் பேத்திகளுக்குன்ற அளவுக்கு எல்லா டெலிவரிலாம் நிறைய நடந்திருக்கு. பூணல் கல்யாணம் நடந்திருக்கு, சீமந்த கல்யாணம், பூச்சூட்டல் கல்யாணன்றது. அதோட கூட எங்கள் மாமனாரது 80வது கல்யாணமும் இங்கே தான் நடந்தது. எங்களுது 60ஆம் கல்யாணமும் இந்த வீட்டில் தான் நடந்தது. முடிஞ்ச அளவு இந்த வீட்டில் அந்த பாரம்பரிய பெருமை குறையாமல் இருக்கணுங்கிறதுக்காக நானும் அது ஃபாலோ பண்ணிட்டு வரேன். என் பொண்களும் அதே மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ புதுசாக என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நாட்டு பொண்ணுக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த பழைய சாமான்களையும் முடிஞ்ச அளவு மெயின்டைன் பண்ணி அவங்க விட்டுட்டு போன வழியிலேயே வாழணுன்றது தான் என்னுடைய ஆசை. இன்று பார்த்தீங்கன்னா 4-5 வீடுகள் நம்ம பார்த்தோமோ. இந்த பழமை வாய்ந்த வீடுகளில் நல்ல வீடை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். டாடா ஸ்டீல் கம்பெனிகளுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இசை மேதைகள் எம்எல் வசந்தகுமாரி, டி.கே. ஜெயராமன், ராம்நாத் கிருஷ்ணன் ஆகியோரிடம் பயின்றதால் இவரது பாட்டில் நாதம் நிறையும். டி. பிருந்தா அவர்களிடம் வீணை பயின்றதால் இவரது இசையில் லயம் பெருகும். பல்லவி பாடுவதில் பிரதான இடம் என்றும் இவருக்கு உண்டு. கலாபூர்வமான சங்கீதத்தை தந்து வரும் மதி சாருமதி ராமச்சந்திரன் அவர்கள் இன்றைய மறக்க முடியாத மார்கழியில். மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, இந்த மாதிரி ஒரு பாட்டு நம்ம சினிமா பாட்டு பார்த்துருக்கோம். அதாவது மார்கழி தான் ரொம்ப விசேஷமான மந்த்னு நம்ம தமிழ் இதுலேயே சொல்லியிருக்கு. ஆனால் என்னவோ ஆடி மாதத்துலேயும் மார்கழி மாதத்துலேயும் நம்ம பழக்கத்தில் கல்யாணங்கள்லாம் வச்சுக்க மாட்டா. அப்புறம் அதை யோஜனை பண்ணால் என்னன்னா, பிகாஸ் ஆடி மாதத்தில் வந்து அம்பாள் வழிபடணும், மார்கழி மாதத்தில் வந்து விஷ்ணு ப்ரே பண்ணணும், விஷ்ணு சிவனுக்கு. அதனால தான் ஸோ தட் மற்ற டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எல்லாரும் ப்ரே பண்ணுவா, நோன்பு வச்சுப்பா, விரதங்கள் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த மாதத்தில் அவ்வளோ விசேஷமாக பண்ணுறா. ஆனால் கல்யாணங்கள் வச்சுக்கிறது இல்லை, பிகாஸ் தே வாண்ட் டு கான்சன்ட்ரேட் ஆன் ப்ரேயர். மார்கழி மாதம்னா சென்னையில் வந்து அந்த காலத்தில் மெட்ராஸ்னு சொல்லுவா, எப்போவுமே ரொம்ப குதூகலமாக இருக்கும், நிறைய கச்சேரிகள் நடக்கும். 1962 நான் வந்து என்னோட குரு எம்எல் வசந்தகுமாரி அவகிட்ட நான் போய் சேர்ந்தேன். 64 இருக்கும்னு நினைக்கிறேன். மார்கழி மாதத்தில் அக்கா சொன்னா, இந்த மாதிரி அக்கான்னு தான் கூப்பிடுவோம், அக்கா சொன்னா இந்த மாதிரி அகாடமியில் பாட போகிறேன், என் பின்னாடி நீயும் பாடணும் அப்படின்னு சொன்னான். ஸோ அது ஒரு மறக்க முடியாத வருஷம் 1964. அதுக்கப்புறம் 1971 தனியாக பாடுறதுக்கு எனக்கு தனி சான்ஸ் கிடச்சிது 12 மணிக்கு. அப்போ திரை வந்து ஸ்டேஜில் உட்காண்டிருந்தேன். திறந்த உடனே பார்த்தா ஃப்ரண்ட் ரோவில் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மாவும் ராதாவும் உட்காண்டிருந்தா. எனக்கு வந்து ரொம்ப பயமாகவும் இருந்தது, ஆனால் சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா எம்எஸ் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அதனால பேப்பரில் படித்தோடனே தானாக வந்து என்னை ப்ளெஸ் பண்ணான். அப்புறம் 1979 என்னாச்சு, எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிது மியூசிக் அகாடமியில். தனி கச்சேரி, 3 மணி கச்சேரி. ஆனால் 12 மணிக்கு இந்த மிருதங்கிஸ்ட் வந்து வர முடியாது அப்படின்னு திடீர்னு ஃபோன் பண்ணிட்டார். ஸோ ஒரே டென்ஷன் ஆகிடுது, நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் ராமச்சந்திரன் என்ன பண்ணார், ப்ரொஃபஸர் வேலுக்குட்டி நாயர் வந்திருக்கார் கேரளாலேருந்து, நான் அவரை போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் போய் ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா நான் ரொம்ப ஜூனியர், ப்ரொஃபஸர் வேலுக்குட்டி நாயர்னால் பெரிய ப்ரொஃபஸர் இல்லையா. ஆனால் அவர் சொன்னார் அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு நேராக கச்சேரிக்கு வந்தேன். அப்போவும் எனக்கு வந்து நான் பைரவியில் வந்து இது பாடினேன், பல்லவி பாடினேன், சங்கீர்ண நட பல்லவி, மாரகோட்டி சுந்தராங்கி மகா பைரவின்னு வச்சு பாடி எல்லா பைரவி, சாலக பைரவி, வசந்த பைரவி, சிந்து பைரவின்னு ஸ்வரம் போட்டேன்.
அந்த கச்சேரிக்கும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அன்றைக்கி வந்து ஹால் வாஸ் ஃபுல். ஆட்டோ பார்ட்ஸ் நட்ராஜன், செக்ரட்டரி ஆஃப் த அகாடமி, என்கிட்ட அப்புறம் முடிஞ்சு வந்து சொன்னார், நீ என்னம்மா அது இவ்வளோ கூட்டம் உனக்கு வந்துடுது, லைட்டெல்லாம் மாடியில் உடஞ்சி போயிடுது அப்படின்னு சொன்னார். அதனால இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத மார்கழிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கலத மனவஞ்சி மார்த்தாண்டவர் மா கலித காஞ்சன விமானலசிதம் பத்மநாபம் போகீந்திர ஷாயினம் சமபனித பத்மநாபம் போகீந்திர சமபனித சனித சனித பத்மநாபம் போகீந்திர சசமாம சசபாப சசனி நிதத பம சம பனித ச தச தச மம ச தச சனித தச சனித பத்மநாபம் போகீந்திர தந்த தாத தனித பம சமபனித சனி நிதத பம சமபனித சனித பம சம சமபனித சமபனித தச தச மம சனித மாச மச சனித தச தச மம தச சனித பத்மநாபோ கீந்திர ஷாயினம் புருகோஷலதாயினம் புருஷம் சாஸ்வதம் கலயே 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 போகீந்திர ஷாயினம். மார்கழி வைபவம் பலரது இல்லத்தில் ஒரு அங்கமாய் நிறைந்து விட்டதை உணர்ந்து மகிழ்கிறோம். நாளைய மார்கழி வைபவத்தில் இசை குடும்பத்தின் இசையை பற்றி மறக்க முடியாத மார்கழியில் வழங்கப் போகிறோம். வழங்குவது யார்? நாளை காணுங்கள், குடும்பமாய் மார்கழி வைபவத்தை கொண்டாடுங்கள். இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம், பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க்.